கூட பிறந்தவளை அடிச்சு அசிங்கப்படுத்திருக்காங்க. உங்க ரத்தம் கொதிக்கல. சோத்துல உப்பு தனடா போட்டு வளர்த்தவங்களெல்லாம் இங்க பாருங்கடா. என்னால உங்கள மாதிரி இருக்க முடியாது. இன்னைக்கு 2ல 1 பாத்துட்டு வந்துடுறேன். போன போது பொண்ணை கட்டி கொடுத்த இடம்னு பொறுத்து பொறுத்து பார்த்தா அந்த மரகத்தை ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. நான் போறேன். ஏய், நீங்க உங்க வேலையை பாருங்க. எல்லாம் எனக்கு தெரியும். சொன்ன கேளுமா. போட்டுங்க, போகட்டும். என்னாச்சு கண்மணி? ராசாத்தி கோயிலுக்கு போறா. அவ புடவையில தீ பிடிக்க போகுது. வாங்க வாங்க பாக்கலாம். சீக்கிரம் வாங்க. என்ன கண்மணி, ஒன்னும் ஆகவே இல்லையே. இருங்கத்த, இப்பதானே வெயில்ல போறா. ஹீட் ஆயிட்டு இருக்கு. சரி சரி பாப்போம். அத்தை, பாருங்க அத்தை, புகை வருது பாருங்க. எங்க அத்தை, முந்தானில புகை வருது பாருங்க. என்னங்க, ராசாத்தி புடவையில தீ பிடிச்சிச்சு. சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? எப்படி இது? தண்ணி அடே. ராசாத்தி, சீக்கிரம் தண்ணி எடுத்து வா. ஊத்துங்க. ஊத்துங்கப்பா. தள்ளுமா தள்ளு. ஊத்து. தண்ணி கொடுங்க. ஊத்துப்பா. ஊத்து. ரசாத்தி, ஒண்ணும் இல்ல, அழாத. வா, ஒண்ணும் இல்ல, அழாத. எப்படி ரசாத்தி? எப்படி தீ பிடிச்சது? தெரியல மாமா. கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தேன். திடீர்னு தீ பிடிச்சிருச்சு. உன் பின்னாடி யாராவது வந்தாங்களா ரசாத்தி? தெரியலையே மாமா, யாரும் வரல. சரி, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். வெளியில நின்று பேசிட்டு இருக்க வேண்டாம். வாங்க, அவளை கூட்டு வா. ஆமா, அப்புறம் இதை வச்சு 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. வாங்க, உள்ள வாங்க. வா போலாம். வா. வாங்க. எப்படி ராசாத்தி சேலையில தீ பிடிச்சிருக்கோம்? ஒண்ணுமே புரியலையே. அண்ணா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்.
மங்க ராசாத்தி மேல கூட்டு போயிட்டு புடவை மாத்தி கூட்டு வா. ம் வா. நெல்லுங்க. இல்லக்கா புடவை மாத்தணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்களுக்கு இன்னுமா புரியல? ஏதோ தப்பா தெரியல? ராசாத்தி விஷயத்துல மட்டும் தப்பா நடக்குது. அத கவனிச்சிங்களா? ஏன்னா இவ தப்பானவ. அண்ணி என்ன பேசுறீங்க? புடவை தீ பிடிச்சதுக்கு அவ என்ன பண்ணுவா? அவளை போய் தப்பானவன் சொல்றீங்க? ஓ, பொண்டாட்டிய சொன்ன உடனே உனக்கு கோபம் வருதா? கோவம் இல்ல பெரியமா. அது எப்படி நடந்துச்சு, எதனால நடந்துச்சுன்னு தெரியல. அதுக்கு எப்படி ராசாத்தி பொறுப்பாவா? ஆமா மரகதம், அது முதல்ல என்னன்னு பாப்போம். இது என்ன ஏதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ உடம்புல ஏதோ கெட்ட சக்தி இருக்கு. அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம். பெரியத்த அப்படிலாம் இல்ல அத்தை. எதுக்கு என் மேல அபாண்டமா பழிய போடுறீங்க? சீ, நீ வாய மூடு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அழுது நடிச்சா எல்லாம் சரியா போயிடுமா? நீ தப்பானவதான். உன் உடம்புல கெட்ட சக்தி இருக்கு. அதான் நீ பண்றது எல்லாமே தப்பாவே இருக்கு. அத்தை இதான் சாக்குன்னு சொல்லி வெளுத்து வாங்குறாங்களே. நான் வேணும்னே ராசாத்தி மேல பழி சொல்லல. நீங்க ஆரம்பத்துல இருந்தே யோசிச்சு பாருங்க. ராசாத்தி செய்யறது எல்லாமே தப்பா இருக்கு. அவளாலதான் இந்த வீட்ல பிரச்சனை மேல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவ ராசி அப்படி. அவ இருக்கிற இடம் விளங்காது. இப்ப ராசாத்தி வெளியில போகும்போது அவ உடம்புல எப்படி திடீர்னு தீ பிடிச்சது? இதுக்கு காரணம் யாருக்கும் தெரியாது. எல்லாமே மர்மமா மாயமா நடக்குது. ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு தானே அர்த்தம். அதுவும் அவ சும்மா போகல. கோயிலுக்கு போறேன்ட்டு போனா. கோயிலுக்கு போறவள போக வேண்டான்னு தடங்கல் நடந்திருக்கு. இது ஏதோ தப்பா இருக்கு. அவ உடம்புல ஏதோ இருக்கு. அதுதான் நம்ம வீட்டை இப்படி பாடா படுத்துது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு இவள வீட்டை விட்டு அனுப்புறதுதான். இவள வீட்டை விட்டு துரத்தி விட்டா போதும். நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நிம்மதியா இருக்கும். முதல்ல ராசாத்திய அவ அம்மா வீட்டுக்கு துரத்தி விடுங்க. அக்கா என்ன இது சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? எல்லாத்துலயும் பாதிக்கப்பட்டது ராசாத்தி தான். ஆனா நீங்க அவ மேலேயே பழி போடுறீங்களே. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ராசாத்தி நல்லா தான் இருக்கா. அண்ணி 1000 பிரச்சனை இருந்தாலும் ராசாத்தி நம்ம வீட்டு பொண்ணு. அவளை பத்தி நாமளே தப்பா பேசலாமா? நான் சொல்றது இங்க யாருக்கும் புரியல. அவளை இந்த வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்க நமக்கு தான் பிரச்சனை ஆகும். முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க. ராசாத்தி
ரசதி, என்ன இதெல்லாம்? புடவெல்லாம் ஈரமா இருக்கு. என்னடி இது? நெருப்பு பிடிச்ச மாதிரி இருக்கு. ரசதி, ரசதி, என்னம்மா? என்னாச்சு? ரசதி, ரசதி, ராசதி, என்னன்னு சொல்லு. ராசதி, இந்த பாரு, நான் வந்துட்டேன்ல. அழாத ராசதி, இங்க பாரு, நான் சொல்றத கேளுமா. அழாத, இங்க பாரு, இங்க பாருமா. என்னமாச்சு? என்ன இதெல்லாம்? ஆ? என்னங்க இது? என்னங்க இதெல்லாம்? அவ அப்படி என்ன பாவம் பண்ணா உங்களுக்கு? அவ யாருக்கு ஒரு துளி அளவு கூட கெடுதல் நினைக்காதவ. கொஞ்ச நாள் நான் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணு சாகடிக்க பாத்திருக்கீங்க. அது என்ன ஏதுன்னு கேட்கலான்னு வந்தா இப்ப என் பொண்ணு மேல நெருப்பு வச்சு எரிக்க பாத்திருக்கீங்க. அது இங்க பாருங்க, நாங்க யாரும் உங்க பொண்ணை எதுவும் பண்ணல. ஓஹோ, அப்புறம் இதெல்லாம் தானா நடந்துச்சுன்னு சொல்ல வரீங்களா? தானாவும் நடக்கல. இதையெல்லாம் பண்ணது உங்க மகதான். எல்லாத்துக்கும் அவ ஒருத்தி தான் காரணம். எங்க குடும்பத்தை அழிக்கணும்னே வந்தவ. வார்த்தையை பார்த்து பேசுங்க. நான் ஒண்ணு என் பொண்ணு அப்படியெல்லாம் வளர்க்கல. இந்த குடும்பத்தை பிரிக்கிறது, குடும்பத்தை அழிக்கிறது என் பொண்ணோட பழக்கம் கிடையாது. அதெல்லாம் உங்களோட பழக்கமா இருக்கலாம். யாரு? நானா குடும்பத்தை கெடுக்கிறேன்? உன் பொண்ணுதான் இந்த குடும்பத்தை கெடுக்கணும்னே வந்து சேர்ந்திருக்கா. அவ வந்து சேர்ந்த நாள்ல இருந்தே இந்த வீட்ல பிரச்சனை பிரச்சனை தான். ஏன் பொண்ணால பிரச்சனையா? இந்த வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம். நீங்க ஒருத்தி இல்லைன்னா இந்த குடும்பமும் வீடும் உருப்பட்டுரும். என்ன இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஒண்ட வந்தது நீயும் உன் குடும்பமும் தான். வேணும்னா முதல்ல நீயும் உன் மகளும் இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க. அண்ணே, என்ன பேச்சு இது? என்ன எதுவும் கேட்காதீங்க. வந்ததும் வராததுமா உங்க சம்மந்தி என்ன வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. சம்மந்தி, அண்ணி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஏதோ கோவத்துல 4 வார்த்தை பேசுவாங்க, அவ்வளவுதான். அதுக்காக அபாண்டமா அவங்க மேல பழி போடுவீங்களா? யாரு? நான் பழி போடுறேனா? இந்த வீட்டை விட்டு என் பொண்ணை அனுப்பணும்னு கங்கணம் கட்டி குறியா இருக்கிறாங்க. என் புள்ளைய பாடாப்படுத்துறாங்க. இவ்வளவு ஏன்? இந்த புடவை மேல நெருப்பு பிடிச்சது கூட அவங்க தான் காரணமா இருப்பாங்க. இத பாருங்க, அவங்க என் அண்ணி, எனக்கு அம்மா மாதிரி. பார்த்து பேசுங்க. அவங்க இந்த மாதிரிலாம் பண்ற ஆள் இல்ல. உங்களுக்கு உங்க அண்ணி பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கு என் பொண்ணு, என் பொண்ணோட உசுறு தான் பெருசு. இப்பவும் சொல்றேன், என் பொண்ணு மேல நெருப்பு பிடிச்சதுக்கு உங்க அண்ணிக்கு சம்மந்தம் இருக்கு. அவங்களுக்கு தெரியாம இது நடந்திருக்காது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் எங்க அண்ணி மேலே பழி போட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல. ஓ, அப்படியா? சரிங்க, உங்களுக்கு எது உண்மைன்னு இப்ப புரிய வைக்கிறேன். உங்க அண்ணியோட லட்சணம் இப்ப தெரியும் பாருங்க. ஐயோ, இந்த செண்பகம் வேற என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சமந்தி, என்னது? நீங்க சும்மா இருங்க. இப்போ உண்மை தானா வெளியே வரும் பாருங்க. ஐயோ, அத்தை இப்ப சரியா மாட்ட போறாங்க. நீ யோகியம் எந்த தப்பும் பண்ணலன்னு அடிச்சு சொன்னல, இப்ப சொல்லு.
நீ ராசாத்தியை வீட்டை விட்டு அனுப்ப நினைக்கல? ராசாத்தி மேல நெருப்பு பிடிச்சதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உனக்கு எதுவும் தெரியாதுன்னு இந்த கற்பூரத்து மேல சத்தியம் பண்ணு, நான் நம்புறேன். ஏன் தயங்குற? சத்தியம் பண்ண. நான் என் பொண்ணு மேலதான் தப்புன்னு உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். ஏன் என் குடும்பத்தோட வந்து உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். சத்தியம் பண்ண. சத்தியம் பண்ணு. ஏன் யோசிக்கிற? குத்த உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். நீதான் எந்த தப்பு பண்ணலையே. சத்தியம் பண்ணு. உங்க அண்ணி மேல அபாண்டமா பழிய போடுறேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப உங்க அண்ணி சத்தியம் பண்ண சொல்லுங்க. சத்தியம் பண்ண. ஐயோ, அத்தை சரியா மாட்டினாங்க. பண்ணு. ஏய், நீ யாருடி? ஏன் வீட்டுக்கு வந்து என்ன சத்தியம் பண்ணுன்னு அதிகாரம் பண்றதுக்கு? மரியாதை கெட்டு போயிடும். எங்க தகுதிக்கு உன் வீட்ல பொண்ணு எடுத்ததே தப்பு. இதுல நீ ஏன் வீடேறி வந்து என்னையே சத்தியம் பண்ண சொல்லி மிரட்டுறியா? உன்கிட்ட எல்லாம் சத்தியம் பண்ணிதான் என்ன நிரூபிக்கணும்னு எனக்கு அவசியமே இல்ல. முதல்ல உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு வெளியில போடி. டேய், நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் அதான் பண்ண போறேன். இந்த மாதிரி கெடுதல்காரியா இருக்கிற உங்ககிட்ட எல்லாம் என் பொண்ணு எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இப்படி தினம் தினம் உங்க வீட்டுல செத்து வாடுறதுக்கு அவ சந்தோஷமா எங்க வீட்டுல வாழ விட்டு இருந்துட்டு போட்டோம். இனி ஒரு நிமிஷம் கூட ராசாத்தி இந்த வீட்டுல இருக்க மாட்டான். தாராளமா கூட்டிக்கிட்டு போ. நானும் அவளை இந்த வீட்ல இருக்க வேண்டான்னு தான் சொல்றேன். அவ இங்க இருக்கிறதுனாலதான் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அவ இல்லனா நாங்க நிம்மதியா இருப்போம். உங்களுக்கு ராசாத்தி பத்தி அருமை தெரியல. அது தெரியும் போது உங்க மூஞ்சியெல்லாம் எங்க வச்சுப்பீங்கன்னு பாக்குறேன். ஏய், வாடி. வா. வேண்டாமா. எதுவும் பேசாம அமைதியா வா. ஆமா, சொன்ன கேளுமா. வாங்குறல்ல. வேண்டாமா, சொன்ன கேளுமா. இனிமே இங்க இருந்தா உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டே போடுவாங்க. வாடி. சமந்தி, ஏன் இப்படி பண்றீங்க? என் பொண்ணு என் கூடவே விடுங்க. வா. செண்பகம்மா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாமா? என்னத்த பேச போறீங்க? இவ்வளவு நேரம் அவங்க பேசும்போது வாயடிச்சு தான் நின்னுட்டு இருந்தீங்க. இப்ப மட்டும் என்ன பேச போறீங்க? ஏமா, தேவையில்லாம பிரச்சனை வேண்டான்னு தான் அமைதியா இருந்தேன். இப்படி நீங்க அமைதியாவே பாத்துட்டு இருந்தா ஒரு நாள் என் பொண்ணோட பொணத்தை தான் பார்க்க முடியும். வாடி. சம்மந்தி நில்லுங்க. இத்தனை பேர் சொல்றாங்கல்ல ராசாத்திக்கு எதுவும் ஆகாது, நல்லபடியா பாத்துக்கிறோன்னு. தேவையில்லாம உங்க பொண்ணோட வாழ்க்கைய நீங்களே கெடுத்துறாதீங்க. இல்லங்க, அவ வாழ்க்கை போனா கூட பரவாயில்ல. ஆனா உசுறு போச்சுன்னா யாரு திருப்பி தருவா? அப்படி என் பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? பாரி ஐயா குடும்பம் என் பொண்ணை நல்லபடியா பாத்துப்பீங்கன்னு தான் உங்களை நம்பி என் பொண்ணை கொடுத்தேன். ஆனா அவளை இந்த வீட்டுல யாரும் ஒரு பொண்ணா கூட மதிக்கலையே. இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை எதுக்கு என் பொண்ணுக்கு? இத பாருங்க, எதுவா இருந்தாலும் இனிமே அவ எங்க வீட்டுல இருக்கட்டும். உங்ககிட்ட விட்டா என் பொண்ணு அனாமத்தை நானே கொன்ன மாதிரி ஆயிடுங்க. வா. நில்லுங்க. சமந்தி சொன்னா கேளுங்க. இங்க பாருங்க, என் பொண்ணு உயிரோட ஆச்சு விடுங்க. உங்களுக்கு புண்ணியமா போவும். வா. ஒரு நிமிஷம்.
ஏற்கனவே நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். என்னைக்குமே ராசாத்தி ஏன் பொண்ணுதான்.